ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 28ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் ஒடிசா அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உள் மாவட்டம் வழியே அரபிக்கடலில் செல்ல போகுது. இதனால் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலத்தில் ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் நமக்கு கனமழை, மிக கனமழை பெய்ய போகுது. இதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு மழை கிடைக்கும். பகல் நேரங்களில் நமக்கு மிதமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் ஆங்காங்கே உயர்கூட வெப்பநிலையை பொறுத்து தான் இந்த மழையானது இருக்கும். அதாவது கேரளா பகுதிகளில் நமக்கு தென்மேற்கு பருவமழையும் ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகுது. தென்மேற்கு பருவமழையானது கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்கள்ல மிக கனமழையும் பெய்ய போகுது. இதனால குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகள்ல நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அணைகளின் நீர்மட்டமும் கணிசமான உயரப்போகுது. மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் நமக்கு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்கள்ல ஆங்காங்கே உயர்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றும், சில நேரங்கள்ல நமக்கு கனமழையும், சில இடங்கள்ல மிதமான மழையும் பெய்யும், சாரல் மழையும் பெய்யும், சில இடங்கள்ல மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். இதற்கு பிறகு ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி உள்ள 5 நாட்கள் நமக்கு பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த நேரங்களில் நமக்கு கொஞ்சம் சற்று வெப்பநிலை அதிகமா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். இதற்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து தீவிரமழை போகுது. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி உள்ள தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சில நாட்கள் தீவிரமா இருக்கும். இதே போல தென்மேற்கு பருவமழை நமக்கு செப்டம்பர், அக்டோபர் ஆகிய 2 மாதங்கள் தான் தீவிரமா இருக்கும். ஏன்னா இப்ப ஆகஸ்ட் மாதங்கள்ல தீவிரம் குறைந்து காணப்படும். இந்த செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள்ல பெய்யக்கூடிய மழையானது தான் அணைகள் நீர்மட்டத்தை வசத்த போகுது. நமக்கு கேரளாவிலையும் தீவிரமா தென்மேற்கு மழை இருக்க போகுது. இதனால தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்ல சாரல் மழையும் கிடைக்கும். உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் கனமழை இருக்கும். கடலோர மாவட்டங்களில் நமக்கு கனமழை, மிதமான மழை இருக்கும். அது நம்ம நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குன்னு பார்ப்போம். இதற்கு பிறகு இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் 20ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமா இருக்க போகுது. விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தங்களோட விவசாய பணிகளை நீங்க வானிலை இருந்து மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம எதிர்பார்க்கிற நேரங்கள்ல மழை இருக்காது. மழையானது குறைந்த நேரங்கள்ல அதிகமான மழைப்பொழிவா இருக்கும். இதனால நீங்க மழை நீரை சேமிச்சு நீங்க விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.